Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. ESI exam முடிச்சு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தது வெயிட் பண்ணிட்டு இருந்தது ESI exams ஓட ரிசல்ட்டுக்காகங்க. முதல் தடவையா OMR ஷீட்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க இந்த ESI எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த வாட்டி முதல் தடவையாக ESI எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. OMR ஷீட்டில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ரிசல்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல டோட்டலாக ஒரு 8 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜ் விட்டுட்டு மற்ற எல்லா பேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ப்ரொவிஷ்னலாக செலக்ட் ஆகிருக்கீங்களோ, அண்டர்லைன் இந்த ப்ரொவிஷ்னலாக செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களோட அந்த நம்பர்ஸ், ரோல் நம்பர்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணி இந்த பிடிஎஃபை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், மோஸ்ட்லி இந்த டைமில் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? ஃபைன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். டோட்டலாக 1930 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ESIலேருந்து. அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷ்னலாக செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க இப்போ முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். என்ன சார் அது டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்? உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். சரி, நம்ம ஃபில் பண்ணணும். எங்கே போயிட்டு ஃபில் பண்ணுறது? ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.upsconline.nic.in. நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த DAF இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இவங்க இந்த DAF ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது வரைக்கும் மென்ஷன் பண்ணலை. கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட நம்பர், ரோல் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா DAF ஃபார்ம் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொன்னேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரியா? ஃபைன். ஸோ அடுத்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த DAF அதாவது டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் ஸ்க்ரூட்டினிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் அப்லோடட் ஆன் DAFல நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க அதில் சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்தால் மட்டுமே உங்களை வந்து ஃபைனல் ரிசல்ட்டில், அதாவது லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டில் உங்களோட ரோல் நம்பர் வரும். சரியா? ஸோ அதனால் அப்லோட் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இவ்வளோ தான். ஒன்று, உங்களோட ரோல் நம்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்குற அந்த ரிசல்ட் பேஜில் போயிட்டு பார்த்துருங்க. அதாவது ஒரு 7 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது DAF ஃபார்ம். அதுக்கான வெப்சைட் வந்து www.upsconline.nic.in. அதில் போயிட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. முக்கியமாக டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ இதுதான் இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ சூப்பர். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு வேளை செலக்ட் ஆகலை அப்படின்னா தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையவே கிடையாது. ஸோ கீப் ஆன் ட்ரையிங். கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஃபியூச்சர்.